கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ். அத்தியாயம் 27. அமுதா நாராயணனின் மகன் ரெங்கப்பிரியனது ஆயுஷ் ஹோமம் விமர்சையாக நடைபெற்றது. இளையவர்கள் ஒன்று கூடி வேலையை பங்கு போட்டுக்கொண்டு அமுதாவுக்கு உதவ அதில் கௌதம் வைஷ்ணவி மீது அனைவரது கவனம் கொண்டது. கோதை மூலமாக ஜானகியின் மறுமணத்தை பற்றி தெரிந்து கொண்ட உறவினர்கள் அதை யதார்த்தமாகவே எடுத்துக்கொண்டனர், ஒரு சிலரை தவிர. ஆனால் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத இடத்தில் இருந்தனர் ஜானகி சுந்தரராஜன் தம்பதியினர். விழா முடிந்து அனைவரும் வீட்டிற்கு வந்ததும் சிறியவர்கள் அவர்களது திட்டத்தின்படி உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு செல்ல தயாராகி இருந்தனர். அமுதாக்கா, உங்களுக்கு ரெங்கன்குட்டியை தனியா விட்டுட்டு வரதுல எந்த கஷ்டமும் இல்லை தானே என்று மீண்டும் மீண்டும் சௌமியா அமுதாவிடம் உறுதிப்படுத்தி கொண்டாள். அவனுக்கு அவர் இருந்துட்டா போதும் சௌமி, என்ன தேட மாட்டான். சரியான அப்பா கோண்டு. அவன் அப்படி இருக்கிறதுனால எனக்கு பல விஷயத்துல சாதகமா போச்சு என்று சொல்லி கண்களை சுமட்டி பதிலளித்தாள் அமுதா. அதை கேட்டு அனைவரும் சிரிக்க, அது சரிக்கா, இருந்தாலும் உங்க வீட்டுல இன்னும் கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க தானே, மாமா எதுவும் நினைச்சுக்க மாட்டாரே என்று கௌதமும் தன் பங்குக்கு கேட்க, அமுதா, யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க கௌதம், நீங்க எல்லாரும் நாளைக்கு கிளம்பிடுவீங்க, அப்புறம் சௌமி கல்யாணத்துல தான் பார்க்க முடியும், அதான் அவரும் ஒன்னும் சொல்லல. நீங்க எல்லாரும் ரெடியா, கிளம்பலாமா என்று சொல்லி தன் பேச்சை முடித்துக்கொள்ள அனைவரும் கோயிலுக்கு புறப்பட்டனர். அரவிந்தன் சொல்படி அனைவரும் டவுன் பஸ்ஸில் செல்ல அவர்களுக்கு மலரும் நினைவுகள் ஏராளமாக இருந்தன. நொடிக்கு நொடி விஷ்ணுவின் நினைவுகள் சௌமியாவை போட்டு தாக்க அந்த பேருந்து பயணம் அவள் மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. வழி எங்கும் கிண்டலும் கேலியும் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி மகிழ்ந்து செல்ல கோயிலின் அடிவாரத்தை அடைந்தனர். சௌமி, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாரும் படிக்கட்டுல யார் முதல்ல ஏறி போறான்னு போட்டியெல்லாம் வச்சுப்போமே, ஆனா இப்போ நடந்து போறதே எனக்கு கஷ்டம்பா என்று ஸ்ரீபிரியா சௌமியாவிடம் சொல்லி பொய்யாக அழுத்து கொள்ள சௌமியாவின் நினைவு மீண்டும் மீண்டும் விஷ்ணுவிடம் தஞ்சம் கொண்டது. சௌமியா அனைவருடன் இயல்பாக இருப்பது போன்று காட்டிக்கொண்டாலும் மலையை ஏற ஏற அவளது மனம் படும் அவஸ்தையும் கூடியது. ஏனோ விஷ்ணுவின் அருகாமை அவளது மனம் மிகவும் எதிர்பார்த்து ஏங்கியது. இங்கு அனைவரும் ஒன்று கூடியிருக்க அங்கு அவன் மட்டும் தனித்திருப்பது அவளுக்கு நெருடலாக இருந்தது. ஒரு வழியாக அனைவரும் மலை ஏறி சன்னிதானத்தை அடைந்து விநாயகரை வழிபட்டனர். பிள்ளையாருப்பா, உன்னோட சன்னிதானத்துல தான் என்னோட மனசு முதல்ல அவர்கிட்ட போய் சேர்ந்தது. உன்னை தான் நாங்க கடைசியா பூரண மனசு சந்தோஷத்தோட சேவிச்சுட்டு போனோம். எப்படியும் சொந்தம் தானே, எங்களை யார் பிரிக்க போறாங்கங்கிற நினப்புல நம்பிக்கையா இருந்தோம், எங்களுக்கு காத்திருந்த பிரிவை பத்தி தெரியாம. இன்னைக்கு பல தடைகள் தாண்டி அம்மாக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்களும் நிம்மதியா இருக்காங்க. ஆனா இப்ப என்னோட மனசு தான் தவிக்கிறது. என்னோட விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிட்டு மனசுல இருக்க நேசம் எல்லாம் கொட்டி கவிதை போல ஒரு குடும்பம் நடத்த ஆசைதான். ஆனா என்னோட சுயநலமான எண்ணம் தான் என்னை தடுக்கிறது. என்னால அவரை மறக்கவும் முடியல, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாம அவஸ்தைப்படுறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் உன்னை தரிசிக்க வந்திருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா என்று மனமுருகி வழிகள் மூடி சௌமியா பிரார்த்தனை செய்ய கோயில் மணியோசையில் அவளது விழி திறந்து கொண்டது. விநாயகரை கண்குளிர பார்த்து அவள் இரு கைகள் கூப்பி நிற்க அவரது கையில் இருந்து ஒரு புஷ்பம் கீழே விழுந்து அவளை ஆசீர்வதிப்பது போல இருந்தது. அதை கண்டதும் இனி நடப்பவை யாவும் முந்தன் செயல் கடவுளே என்று எண்ணிக்கொண்டு ஒருவித திருப்தியுடன் பிரகாரத்தை சுற்றி முடித்து வெளியே வந்து அனைவருடனும் பாறையின் மேல் அமர்ந்து கொண்டாள். கௌதம் மற்றும் வைஷ்ணவி பாறையின் மீது அமர்ந்து சுற்றி பார்வையை சுழல விட்டு நகரத்தின் அழகை பார்க்க அந்த ஏகாந்த காட்சியில் தங்களை மறந்தனர். ஏய் வாங்க, எல்லாரும் போட்டோஸ் எடுத்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த அழகிய தருணங்களை தன் கைபேசியில் சிறைப்பிடித்து கொண்டான் கௌதம். அரவிந்த், நாம எல்லாரும் சேர்ந்து வந்த போது இதே மாதிரி போட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொன்னேன். நீங்க தான் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல சேர்த்து வச்சுக்கணும், போட்டோ எடுத்துக்கிட்டா அந்த ஞாபகங்கள் மறைஞ்சு போயிடும்னு சொன்னீங்க. ஆனா உங்க பேச்சை கேட்டது எவ்வளவு தப்புன்னு இப்ப தோன்றது என்று அமுதா பொய்யாக அழுத்து கொண்டாள். அதை கேட்டு புன்னகைத்த அரவிந்தன், இப்பவும் சொல்ற அமுதா, ஃபோட்டோஸை விட நம்ம மனசு தான் எல்லா நினைவுகளையும் அழகாக பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். எனக்கு இப்போது விச்சு இல்லைங்கிற குறைய தவிர நம்ம எல்லாரும் இங்கே வந்தப்போ பண்ணின கலாட்டாக்கள் தான் ஞாபகம் வருது.
என்று சொல்ல சௌமியாவின் துக்கம் அவள் தொண்டையில் வந்து அடைத்தது. அண்ணனின் வார்த்தைகளில் எத்தனை உண்மை இருக்கிறது என்று புரிந்தவளுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் தன் உணர்வுகளை மறைத்து கொள்ள பெரும் பாடுபட்டாள். அவளது விழிகளில் நீர் முட்டிக்கொண்டு எந்நேரமும் கீழே விழும் நிலையில் இருந்த நேரம் அனைவரும் விதவிதமாக தங்களை புகைப்படம் எடுத்துக்கொள்ள அங்குமெங்கும் சுற்றினர். சௌமி வாடி என்று கௌதம் அழைத்ததும் அவள் வரவில்லை என்பது போல தலையை மட்டும் அசைத்தாள். சூரியனின் இன்னும் மிச்சமுள்ள வெளிச்சத்தால் அவளது கலங்கிய விழிகளை அவர்களால் கவனிக்க முடியவில்லை. கால்களை மடித்து இரு முட்டிகளை கட்டிக்கொண்டு அவள் தன் மடி மீது தலை சாய்த்து மௌனமாக கண்ணீர் சிந்தினாள். நேரம் செல்ல செல்ல அவளது கேவல் அதிகரிக்க அப்போது சௌமியாவை நெருங்கி அவளது தலையை ஆதரவாக வருடி ஆறுதல் செய்ய அந்த ஸ்பரிசத்தில் சட்டென்று நிமிர்ந்து அவள் அருகில் இருப்பது கௌதம் என்று நினைத்து அவள் பார்க்க அந்த மங்கிய ஒளி வெளிச்சத்திலும் தன்னவனது வழிகள் காதலில் மின்னியதைக் கண்டு ஸ்தம்பித்து போனாள் அவள். அருகில் ஆதரவாக அமர்ந்திருக்கும் விஷ்ணுவை ஆனந்த அதிர்ச்சியுடன் கண்ட சௌமியாவின் இதழ்கள் சத்தமில்லாமல் விச்சு என்று அழைக்க, சாரிடி, உன்னை ரொம்ப அழ வைக்கிறேன், இனிமே உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் சௌமி என்று சொல்லி அவளை சமாதானம் செய்தான். நேரில் இருப்பவன் விஷ்ணுதானா அல்லது கனவா என்று எண்ணி அவளது கரத்தை மெல்ல அவன் கன்னத்திற்கு அருகே எடுத்து செல்வதும் பிறகு தயங்கி தன் கரத்தை இறக்குவதுமாய் அவள் செய்ய, பிறகு ஒரு முடிவுடன் அவனது கன்னத்தை மெல்ல தொட்டு பார்த்தாள். எதிரில் இருப்பவன் நிஜம்தான் என்று உரைக்க பெண்ணவளுக்கு அதிர்ச்சியில் உடல் நடுங்கியது. நீங்க எப்போ வந்தேள்? எனக்கு விச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். உங்களோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துட்டேன் என்று சொல்லி அவள் தன் மடி மீதே முகத்தை புதைத்து கொண்டு குலுங்கி அழத் தொடங்கினாள். மீண்டும் அதே போல அவளது தலையை வருடி ஆறுதல் செய்ய, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க விஷ் என்று சொல்லிக்கொண்டே அவள் நிமிர அப்போது அருகில் இருக்கும் கௌதமை பார்த்து அவள் அதிர்ச்சியில் சிலையாகி போனாள். அதிர்ந்த பார்வையுடன் தோழியை அவன் கண்டு அவள் தோள்களை ஆதரவாக பிடித்து, சோமி, சோமி, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அலற? என்னடி இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? என்னன்னு சொல்லடி, எனக்கு பயமா இருக்கு என்று அவள் இமைக்கா விழிகளுடன் அவனை பார்த்து கொண்டு பதில் ஏதும் பேசாமல் உயிரற்ற பார்வையோடு இருப்பவளை பார்த்து கௌதமும் பயந்து போனான். கௌதமின் அதட்டலில் அனைவரும் அவர்களை நெருங்க அப்போது சௌமியா அழுது வீங்கிய விழிகளுடன் சுற்றி முற்றி யாரையோ தேடுவது போல அவள் செய்ய, என்னாச்சு கௌதம்? என்னடி சௌமி, அழுதியா என்று அமுதாவும் கேட்டு அவர்களை நெருங்கினாள். அக்கா அக்கா, அவர் இங்க வந்தார் தானே? நான் இல்ல, அவர் என் பக்கத்துல உட்காந்து என்ன சமாதானம் பண்ணிட்டு இருந்தாருக்கா. இப்போ எங்கன்னு தெரியல என்று மீண்டும் தன் பார்வை சுழல விட்டு விஷ்ணுவை தேடினாள். அவளது செய்கையில் அனைவரும் அதிர அப்போது அரவிந்தன், சௌமிமா, நீ யாரு கேட்கிற என்று பதில் தெரிந்தும் அவளது வாய் வழியாக கேட்க நினைத்தான் அவன். அண்ணா, அவருதான் விஷ்ணு என்றாள். என்ன, அண்ணா இங்க வந்தானா? என்ன உளர்ற சௌமி? அண்ணா ஊர்ல தான் இருக்கான். நீ எதையோ நினைச்சு குழம்பிருக்கணும், இல்ல அண்ணா ஞாபகம் ஜாஸ்தி ஆயிருக்கணும் என சொல்லி கண் சுமிட்டினாள் ஸ்ரீபிரியா. அவளது பதிலில் சோர்வடைந்து, ஐயோ நான் குழம்புல பிரியா, நான் நிஜமா அவரை பார்த்தேன், என் பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு என்று தவிப்பாக அவள் கூற அனைவரும் பரிதாபமாக பார்த்தார்கள். பிறகு அந்த சூழ்நிலையை சகஜமாக்கும் பொருட்டில் வைஷ்ணவி, சரி நீ முதல்ல எழுந்துரு, நம்ம வீட்டுக்கு போகலாம். அண்ணா வந்திருக்காரா இல்லையான்னு அங்க போனா தெரிஞ்சிடும் என்றாள். மனம் முழுதும் குழப்பத்துடன் மீண்டும் பேருந்தில் ஏறி வீட்டை நோக்கி அவர்கள் பயணம் கொண்டார்கள். வண்டியின் கடைசி வரிசை ஜன்னல் இருக்கையில் சௌமியா அமர்ந்து தன் பார்வையை வெளியே வைத்திருந்தாலும் அவள் கருத்தில் வெளியே தெரிந்த காட்சிகள் எதுவும் பதியவில்லை. மாறாக தன்னை யாரோ உற்று பார்ப்பதை போல உணர்ந்து அவள் மெல்ல முன்ன நோக்க அங்கு விஷ்ணு கைப்பிடி கம்பியை பிடித்துக்கொண்டு காதல் சொட்டும் விழிகளும் சௌமியாவை கண்டு மந்தகாச புன்னகையுடன் நின்று தன் ஒற்றை கண்ணை சுமட்டி சட்டென்று பறக்கும் முத்தத்தையும் கொடுத்தான். அதில் மேலும் அதிர்ந்த சௌமியா அவளையும் அறியாமல் சற்று சத்தமாகவே, அங்க பாருங்க, அவர் அங்கதான் இருக்காரு என்று சொல்லி தன் கையை நீட்டி விஷ்ணு நிற்கும் இடத்தை சொட்டி காட்ட அவள் அருகில் அமர்ந்த கௌதம், ஷ் சௌமி, என்னடி இப்படி கத்துற? எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க என்று தன் குரலை தாழ்த்தி பேசினான். கௌதம், நான் சொன்ன நம்பல தானே? அதுவும் அங்க பாரு, ப்ளூ டிஷர்ட் போட்டுண்டு இருக்காரு, பாரு அவர்தான், நீயே பாரு என்று சௌமியா மீண்டும் உறுதியாக சொல்ல கௌதமும் எட்டி பார்த்தான். அவள் சொல்லும் அடையாளத்தை கண்டு பார்த்ததும் அந்த 6 அடி ஆண் மகன் அவனுக்கு முதுகை காட்டி நின்று இருந்தான். அந்த கூட்டத்தில் சரியாக தெரியாததால் கௌதமும் எட்டி எட்டி பார்க்க அவனும் சந்தேகம் கொண்டான்.
அரவிந்தனா, நான் போய் அது நம்ம மச்சான் தானான்னு பார்த்துட்டு வரேன், நீங்க சௌமியை பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கௌதம் எழுந்து அந்த கூட்ட நெரிசலை சமாளித்து முன்னே சென்றான். கௌதம் அவனை நெருங்கும் வரை இளையவர்களின் பார்வை அவன் மீதே நிலைத்திருந்தது. அவள் சொன்ன அடையாளம் உடையவனை நெருங்கிய கௌதம் ஒருமுறை சௌமியாவை திரும்பி பார்த்து பார்வையிலேயே இவர்தானே என்று கேட்க அவளும் உறுதியாக ஆம் என்று தலையசைத்தாள். அந்த 6 அடி ஆண்மகனது தோளில் கை வைத்து எக்ஸ்கியூஸ் மீ என்று கௌதம் அழைக்க அவன் சட்டென்று திரும்பி கௌதமை கண்டான். கண்ட நொடி நேரம் சௌமியா மட்டுமல்லது அவளது கசன்ஸ் அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க கௌதமின் புருவங்கள் முடிச்சிட்டன. எஸ், சொல்லுங்க என்று அந்த நெடியவன் கேட்டதும் கௌதமுக்கு சங்கோஜமாக இருந்தது. சாரி சார், நீங்கள் பார்க்க என் மச்ச மாதிரியே இருந்தீங்க, அவர்னு நினச்சி தான் கூப்பிட்டேன், சாரிங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் இருக்கைக்கு வந்தான். சௌமி, என்ன ஆச்சு? ஆர் யூ ஆல்ரைட் என்றான் பரிவாக. பதில் ஏதும் சொல்லாமல் கண்ணீரை சிந்தி அவள் தலையை சாய்த்து தோழனின் தோள் மீது அடைக்கலம் கொண்டாள். அவளது மனம் போகும் திசையை கண்டு அவனும் சற்று பயந்திருக்க அவளுக்கு ஆதரவாக தோள் கொடுத்து அணைத்து கொண்டான். அனைவரும் வீடு வந்து சேர்ந்ததும் அரவிந்தன் அமுதாவை அவளது வீட்டுக்கு துணைக்கு சென்று கொண்டு விட்டு வந்தான். மகளின் என்றுமெல்லா கலக்கத்தை கண்டு ஜானகி அவளை நெருங்கி விசாரிக்க கௌதம் அலுப்பின் காரணத்தை சொல்லி சமாளித்தான். இரவு உணவை உண்டு முடித்த பிறகு சௌமியாவிற்கு இன்னும் எதையும் நம்ப முடியாமல் மொட்டை மாடியில் சிறு தனிமையை நாடி சென்றாள். குளிர்ந்த காற்று, கொள்ளை கொள்ளும் வெண்ணிலவின் ஒளி, காற்றில் அசைந்தாடும் தென்னை மரத்தின் இலைகளின் இசை என்று அந்த ஏகாந்த வேளையில் லயித்தில்லாமல் தன் கண்ணாளனின் தோற்றமே அவள் மனம் முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டது. அவர் வந்தது பொய் இல்லை, என்னை தொட்டு பேசினார், அந்த ஸ்பரிசம் கூட உண்மை, பஸ்ஸில் பார்த்தது நிஜம்தான். ஆனால் ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறார்? இல்லை, இவ எல்லாரும் அவரை கவனிக்கலையா என்ற மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தாள் சௌமியா. அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளது இடையை வந்து ஈரமென கட்டி கொண்டது இரு வலிய கரம். அதில் திடுக்கிட்டு அவள் திரும்ப அவளது தோளில் தன் முகவாயை வைத்து, எதுவுமே கற்பனை இல்லை, நெஜந்தாண்டி என் சேமியா திருக்காணும் அது என்ற விஷ்ணுவின் குரலில் மீண்டும் அதிர்ந்தாள் அவள். என்ன, நீங்க இங்க எப்படி? ஐயோ, இது கணவன் நிஜமா? எதுவுமே புரியல. எல்லாரும் ஏதோ நான் பிளாத்திண்டு இருக்கேன்னு நினைக்கிறா விச்சோ. ப்ளீஸ், இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் போதும், வாங்கோ வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்க வந்துட்டேன்னு என்று சொல்லிக்கொண்டு அவனது கரத்தை பிடித்து அவள் இழுத்து செல்ல எத்தனிக்க அப்போது கௌதம், வைஷ்ணவி, அரவிந்தன் மற்றும் ஸ்ரீபிரியா அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை கண்டு சௌமியா திடுக்கிட்டாலும் அடுத்த நொடியே அதை சுதாரித்து கொண்டு விஷ்ணுவின் கரத்தை விடுவித்து தன் இரு கைகளை கட்டி கொண்டு அனைவரையும் பார்த்து, இப்போ சொல்லுங்க, நான் பார்த்தது உண்மைதானே என்று பாவனை கொக்கி போட்டு நின்றது. வாங்கோ எல்லாரும் நன்னா பாருங்கோ உங்க விச்சுவ, நான் சொன்ன நம்பல தானே, ஏதோ இப்போவாவது நம்புறேளா என்று விஷ்ணு மீது ஒரு பார்வையும் மற்றவர்கள் மீது குற்ற பார்வையும் அவள் வீசி நிற்க அவர்கள் அனைவரும் மௌனமே காத்தனர். அந்த நிசப்தம் அவளை ஏதோ செய்ய விஷ்ணுவை நெருங்கி, விச்சு, நீங்க பேசி புரிய வைங்கோ, இவ எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்கறா என்று சொல்ல அவனிடமிருந்து பதில் இல்லை. நிலைமையை மாற்றும் பொருட்டு வைஷ்ணவி சௌமியாவை நெருங்கி, சௌமி, கீழே போலாமா என்றாள் பரிதாப பார்வையுடன். அவளது விழிமொழி கூறிய கேள்வியில் சௌமியா சற்று மிரள, ஹே, நான் என்னடி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ என்ன கீழவான கூப்பிடுற? இங்கு பாரு, விச்சு வந்தது கற்பனை இல்ல, நிஜம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னவோ என்ன பாவமா பார்த்து போலாம்னு கூப்பிடுற என்று படபடவென அவள் பதில் சொல்ல வைஷ்ணவி பதில் கூறாமல் தன் தலையை கவிழ்த்து நின்றாள். தோழியின் உடல் மொழியில் சௌமியாவுக்கு பதற்றம் ஏற அரவிந்தனை நெருங்கி, அண்ணா, நீங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் விளையாட மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க, அவர் உங்க கண்ணுக்கு தெரியறாரு தானே? ப்ளீஸ் அண்ணா, உண்மை சொல்லுங்கோ என்று கண்ணீர் சிந்தி கேட்க அரவிந்தனின் உள்ளம் உடைந்துதான் போனது. அவனால் பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்க கௌதம் அவளை நெருங்கி, சௌமி, காம் டவுன், உனக்கு ஏதோ அவரோட ஞாபகம் நிறைய வந்திருக்கு, அதான் ஒரு கைண்ட் ஆஃப் ஹாலுசினேஷன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அமைதியா வந்து தூங்கு, சரியாயிடும் என்றான். ஸ்டாப் இட் கௌதம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நன்னா பாரு, இவர் உங்க யாருக்கும் தெரியலையா என்று விஷ்ணுவின் கையை பிடித்து இழுத்து அவர்கள் முன்னே நிறுத்த அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள சௌமியாவால் அழுகையை நிறுத்த முடியவில்லை. விஷ்ணு, இத்தனை நேரம் என்னோட பேசிட்டு இருந்தேல, இப்போ ஏன் அமைதியா இருக்கேள்? உங்க கண்ணை என்னால நேருக்கு நேர் பார்க்க முடியறது, அப்புறம் எப்படி நீங்க என் கற்பனையா இருக்க முடியும்? இல்ல, என்னை பழி வாங்கதான் நீங்க எல்லாரும் விளையாடுறீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். எனக்கு உங்க மேல அளவு கடந்த காதல் இருந்து மறைச்சேன்னா என்னோட சுயநலம் நம்ம காதலை பாதிக்க கூடாதுன்னு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. இப்ப சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன்,
என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியல. நீங்க பக்கத்துல இருந்தப்போ வெளிப்படுத்தாத காதல் இப்போ இங்க எல்லாருக்கும் முன்னால சொல்ற விஷ்ணு. என் காதலை ஏத்துண்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேடா ப்ளீஸ் என்று கதறலும் அழுகையும் கெஞ்சலும் மன்னிப்பும் யாசித்து அவள் கேட்டு அழுதபடியே தொப்பென்று அமர்ந்தாள். அவளது அதிரடி பேச்சை எதிர்பாராத கௌதம் தோழியை நெருங்கி மண்டியிட்டு அமர்ந்து மிருதுவான குரலில், சோமி, எனக்கு உன்னை நினைச்சு கவலையா இருக்குடி. நீ சொல்றது எல்லாம் உண்மையானு தெரியல. ஆனா நிஜமா விஷ்ணு இங்க இல்லடி. உனக்கு புரிய வைக்கிறேன் இரு என்று சொல்லியவன் தனது கைபேசியை எடுத்து விஷ்ணுவின் எண்ணுக்கு காணொளி அழைப்பை விடுத்தான். அதை மறுபக்கம் எடுத்து, சொல்லு மச்சி, எப்படி இருக்க என்ற குரலில் அதிர்ந்து விழித்தாள் சௌமியா. அருகில் நின்றவனையும் அந்த குரலையும் கேட்டு மாறி மாறி பார்க்க அதில் கௌதம் அவள் புறமாக தன் கைபேசி திருப்பி காட்டி அவன் அந்த அழைப்பில் இருப்பதை காட்டினான். அவளது முகம் காட்டிய பாவனையை கண்டு பயந்து வைஷ்ணவி உடனடியாக தோழியை நெருங்கி அவளை கட்டி கொண்டு, போதும் நிறுத்து கௌதம். விஷ்ணு அண்ணா, உங்க விளையாட்டு போதும். அவளுக்கு இது எப்படி பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாது. உங்க எல்லாரோட விளையாட்டு நிறுத்துங்க என்று அவள் தன் குரலை சற்று உயர்த்தி சொல்ல, அப்போதுதான் நிகழ்வுக்கு வந்தாள் சௌமியா. விடை தெரியா பிள்ளை போல வைஷ்ணவி அவள் திரும்பி பார்க்க தோழியின் கண்களும் கலங்கியிருந்தது. சாரிடி சௌமி, எங்க எல்லாரோட கண்ணுக்கும் விஷ்ணு அண்ணா தெரிகிறாரு. கௌதம் காட்டினது ஸ்கிரீன் ரெக்கார்ட் கால். உன்னோட மனசை உனக்கே புரிய வைக்கதான் நாங்க என்று முழுவதும் சொல்ல முடியாமல் குற்ற உணர்ச்சியில் தவித்து பேசினாள் வைஷ்ணவி. நடப்பவை அனைத்தையும் பொருள் விளங்கா பார்வையோடு சௌமியா திகைத்து பார்க்க விஷ்ணு அவள் அருகில் அமர்ந்து, இதுக்கு நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன் சோமே. ஏன்னா எனக்கு என் காதலை அடையணும்னு சுயநலம். உன்னோட சுயநலத்தால தான் நம்ம காதல் கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப என்னோட சுயநலத்தால தான் உன் காதலை சொல்ல வச்சேன். இப்போ கணக்கு சரியா போச்சு. ஆனா உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தருவேன். இப்போ அழுகிற அழுக தான் கடைசியா இருக்கும். இனி எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை கலங்க விட மாட்டேன்டி. இதையெல்லாம் நான் நார்மலாக வந்து பேசியிருந்தா நீ காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்ட. அதான் இப்படி பண்ணோம். இதில் அவா தப்பு ஒன்றும் இல்லை. திட்டணும்னா நீ என்ன வேணாலும் சொல்லுடி என்று முடிக்க அவள் அதே மௌனத்துடன் அமர்ந்திருந்தாள். சாரி சோமி, நீ அழும்போது கூட எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் சில விஷயங்களை நீ உணரணும்னு தான் நானும் இந்த நாடகத்துக்கு ஒத்துழைச்சேன். விச்சுக்கு உன் மேலே காதல் வந்த நாளில் இருந்து நான் அவன் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். உனக்கு எந்த பயமும் வேண்டாண்டா என்று சௌமியாவின் தலையை வருடிவிட்டு நகர்ந்தான் அரவிந்தன். எல்லாரும் வாங்க, கீழே போகலாம். அவங்க பேசி புரிஞ்சுக்கட்டும் என்று கௌதம் சொல்லிவிட்டு அவர்களுக்கு தனிமையை கொடுத்து அனைவரும் கீழே சென்றனர். அவர்கள் சென்றும் சௌமி சில நிமிடங்கள் மௌனமாகவே அதே நிலையில் அமர்ந்திருந்தாள். அவளது தோற்றத்தைக் கண்டு குற்ற உணர்ச்சியுடன் விஷ்ணு அவளை நெருங்கி, சௌமி, ஏதாவது பேசுடி என்றான் மெல்லிய குரலில். எதுவும் பேசாமல் அவனை மெல்ல திரும்பி பார்த்தவள் விஷ்ணுவின் அருகாமை உண்மைதான் என்று புரிந்ததும் சட்டென்று அவனை ஆழ கட்டி அணைத்தாள் பெண்ணவள். அதை சற்றும் எதிர்பாராதவன் அந்த அணைப்பு கொடுத்த வேகத்தில் தள்ளாடி சுவற்றை முட்டிக்கொண்டு அமர பெண்ணவள் அவன் மீது நன்கு சரிந்து உரசிக்கொண்டு காற்று கூட புக முடியாமல் கட்டி கொண்டாள் அழுகையுடன். சிறிது நேரம் அவளை அழவிட்டவன் பிறகு மெல்ல அவள் முதுகை வருடி சமாதானம் செய்து, பட்டுமா, ப்ளீஸ்டா, அழாத. ஆனாலும் ரொம்ப அழுத்தண்டினே என்று சொன்னபோதுதான் அவள் அவன் மீது அழுத்தமாக தழுவியிருப்பதை உணர்ந்து வேகமாக அவனிடமிருந்து விலகினாள். அழுகை மெல்ல விடை பெற்று கொண்டு நாணம் வந்து அவளை சொல்ல விஷ்ணு அவளது முகவாயை பிடித்து தன் புறமாக திருப்பிக் கொண்டான். அவன் செய்கில் கூச்சம் கொண்டு அவனது விழியை சந்திக்க வெட்கம் கொண்டு அவள் நிலம் பார்க்க காளையவனின் காதல் மனது மங்கையின் நாணம் கொண்ட வதனத்தில் பித்தாகி நின்றது. ஓய், என்ன பாருடி என்று மெல்லிய குரலில் அவன் சொல்ல பெண் அவளுக்கு உடல் கூச்சம் கொண்டு அவனிடமிருந்து விலகி அமர்ந்தாள். குட்டி சுவற்றில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் அவளை மேலும் நெருங்கி அமர அதில் மங்கையின் அச்சமும் நாணமும் சேர்ந்து அவளை தாக்கியது. அவனுக்கு முதுகு காட்டியபடி அவள் அமர்ந்திருக்க அந்த நில ஒளியில் தெரிந்த அவன் மனதிற்கிணியவளின் அழகில் கிறக்கம் கொண்டு அவளை நெருங்கி அவளது தோள்பட்டையில் தன் முதல் முத்திரையை பதித்தான். அதில் உடல் சிலிர்த்தவளுக்கு மூச்சு முட்டுவது போல இருக்க கண்களை மூடி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். நிதானித்தவள் அடுத்த நொடியே தன்னை சரி செய்து கொண்டு எழுந்து நின்றாள். உடனடியாக அவளது நாணம் புரிந்தவன் மேலும் அவளை சோதிக்க விரும்பாமல் தானும் எழுந்து நிற்க அவனது அசைவை உணர்ந்து அவன் புறமாக மெல்ல திரும்பி தன் மனதில் இருப்பதை கேட்கத் தொடங்கினாள். விச்சு, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன். எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீங்கள் நினச்சிட மாட்டீல் தானே என்று தவிப்பாக அவள் கேட்க அவன் மௌனமே அவள் விழிகளை ஊடுருவியபடி நின்றான். இங்க பாருங்க,
நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு அபத்தமா தெரியலாம். ஆனா என் மனசுல உறுத்துற விஷயம் உங்ககிட்ட தானே பகிர்ந்துக்க முடியும். அதனால தான் முழுசா சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்று அவள் சொல்ல, அவன் கேள் என்பதை போல கண்களாலேயே செய்கை செய்தான். உங்க மேல எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பாதிப்பு வந்தது உண்மைதான். இதே ஸ்ரீரங்கத்துல தான் என் மனசை முதல்ல உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா அப்போ எனக்கு இருந்த பக்குவம் அதை காதல்னு எடுத்துக்க தெரியல. ஆனா என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் என் ஆத்துக்காரர்னு தைரியமா இருந்தேன். அது எல்லாம் உடனே அரவிந்த் அண்ணா அம்மா ரூபத்துல வந்து நம்மளை பிரிக்கும் வரதான். எல்லாம் சரியாகி நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ உங்ககிட்ட சொன்ன நிராகரிப்பு வார்த்தையை நான் வாய் தவறி விட்டுட்டேன். வார்த்தைகளை கொட்டுனா அள்ள முடியாது. எனக்கு அப்போ இருந்த பதட்டத்துல இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க வேணான்னு சொன்னேன். பெரியவா சொல்லுவா எதுக்கும் அஸ்து சொல்லக்கூடாதுன்னு. ஆனா நான் நல்ல விஷயம் நடக்கிறப்போ இப்படி பேசினது முதல் தப்பு. அடுத்து நீங்க அம்மாக்காக எடுத்த முயற்சியும் அதை சொன்னபடியே நடத்தி கொடுத்த விதமும் எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. உங்க மேல வச்சிருந்த காதல் கூடிண்டு தான் போச்சு. ஆனா நான் அந்த நேரம் என்னோட காதலை சொல்லியிருந்தா அதுல சுயநலந்தான் வெளிப்பட்டு இருக்கும்னு எனக்கு பயம். இதையெல்லாம் விட நாளைக்கு நமக்கு கல்யாணமாகி வாழ்க்கை சுமூகமா பொறிச்ச ஏதோ சண்டை சச்சரவு வந்தா அப்போ ஏதாவது ஒரு இடத்துல என்ன சுயநலவாதியோ இல்ல காரியவாதியோன்னு நீங்க நினைச்சிடுவேன்னு பயம். சராசரி ஆம்படையாளா இருந்தா இந்த சண்டையெல்லாம் வரும். அதனால தான் என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். என அவள் தன் நீண்ட விளக்கத்தையும் காதலும் பயத்தையும் வெளிப்படுத்தி அவனது பதிலுக்காக தவிப்புடன் அவனை பார்த்து நின்றாள். அவள் பேசி முடிக்கும் வரை இரு கைகளை கட்டிக்கொண்டு பொறுமையாக கேட்டுக்கொண்டவன் இப்போது பதில் கூறுவது அவனது முறை என்று யோசித்து நீண்ட மூச்சை வெளிப்படுத்தி, சௌமி, எனக்கு உன்னோட அத்தனை சந்தேகங்களுக்கும் ஒரே பதில் தாண்டி என்று சொல்லியவன் துளியும் யோசிக்காமல் அடுத்த நொடியே அதிரடியாக அவளை இழுத்து அணைத்து அவள் விழிகளை பார்த்தபடி ஆழ்ந்த இதழ் ஒற்றலை கொடுக்க அதில் பெண்ணவளின் இதயம் படபடுத்து விழிகளும் அதற்கேற்ப துடிக்க அச்சத்தில் கண்கள் குளம் கட்டின. பிறகு அந்த மென்மையான இதழ் ஒற்றல் அவளுக்கு ஆறுதலும் தைரியமும் கொடுக்க விழி மூடி கண்ணீரை கட்டுப்படுத்தினாள். ஏனோ அவளுக்கு அது உண்மையான ஆறுதலாக தெரிந்தது. விழிமூடி கொண்டவளின் கண்களில் அந்த நிம்மதியை கண்டவன் தானும் கண்களை மூடி அவளது தேனில் தொட்டெடுத்த இதழை மேலும் சுவைத்து கொண்டிருந்தான். கோயில் மணி ஒலியில் சுயம் பெற்ற நிகழ்வுக்கு வந்தவர்கள் இருவரும் ஒன்று சேர விழிகளை திறக்க அத்தனை அருகே கண்ட இருவர்களது விழிகளை கண்டு நிதானித்து பிரியவே மனமில்லாமல் விலகி நின்றனர். நாணம் பூசிய கன்னத்தை மறைத்து கொண்டு அவள் பக்கவாட்டில் நிற்க விஷ்ணு, என் மேல என் காதல் மேல நம்பிக்கை இருந்தா தைரியமா என் கைப்பிடி சௌமி. எந்த சூழ்நிலையிலும் நீ எடுத்த முடிவு தப்புன்னு உன்னை யோசிக்க விடாம நான் பார்த்துப்பேன். கொஞ்சம் சண்டை போடலாம், நிறைய காதல் பண்ணலாம். அந்த சண்டை கூட ஒரு ஆரோக்கியமாக தான் நம்ம உறவுக்கு இருக்குமே தவிர ஒருத்தரோட ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்துகிறபடி இருக்காது. நான் என்னைக்கும் உன்னை சுயநலவாதின்னு நினைக்கலடி, இனி நினைக்கவும் மாட்டேன். என்னை நம்பு, நம்ம காதலை நம்பு என்று சொல்லிக்கொண்டே தன் வலது கரத்தை அவன் நீட்ட மங்கையின் மனம் மீண்டும் மீண்டும் அவனிடம் சரிந்து அவன் கண்களில் வழியும் காதலில் கட்டுண்டு தானும் அவனிடம் மெய்மறந்து காதலுடன் விழியோடு விழி கலந்து அவளது வலது கரத்தை அவன் கரத்தில் வைக்க அவன் அதை கெட்டியாக பிடித்து கொண்டான். 30 நாட்களுக்கு பிறகு ஸ்ரீரங்கத்தில் மாட வீதியில் அமைந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான மண்டபத்தின் வாசலின் மிஸ்டர் சுந்தரராஜன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜானகி சுந்தரராஜன் ஃபேமிலி வெல்கம்ஸ் யூ ஆல் என்ற பெயர் பலகையின் கீழ் சௌமியா வித்ஸ் விஷ்ணுச்சரண் என்று பூக்களால் அலங்கரித்து எழுதப்பட்டிருந்த பெயர் பலகை அனைவரையும் வரவேற்று நின்றது. மண்டபம் முழுவதும் சொந்த பந்தங்கள் சூழ இருக்க நாதஸ்வரம் மேளம் வாசிப்பில் இன்னும் சற்று நேரத்தில் சுபயோக வேளையில் சௌமியா விஷ்ணுச்சரணின் திருமணம் நடைபெறவுள்ளது என்பதை பறைசாற்றியது. மணமகள் அறையில் சௌமியாவை திட்டமான ஒப்பனையில் அலங்காரம் செய்து முடிக்க ஜானகி மகளின் அழகில் மெய்மறந்து விழிகள் ஈரமாகின. எத்தனை வளர்ந்து நின்றாலும் தாயாகிய ஜானகிக்கு சௌமியா இன்னும் சிறு பிள்ளையாகவே தெரிந்தாள். மகளின் முகத்தை திருஷ்டி கழித்தவர் தன்னையும் அறியாது ஆனந்த கண்ணீர் சிந்த அதை கண்டு சுஜாதா, நன்னாருக்கு ஜானகி, குழந்தையும் உன்னை பார்த்து அழற பாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பத்மாவதி அங்கு நுழைந்தார். என்ன ஜானகி, அங்க விரதம் முடிய போறது, நீங்க ஜாதக கர்ண நாமகரணத்துக்கு ரெடியா? மசமசன நிக்காம சீக்கிரம் புறப்படுங்க என்று சொல்ல அப்போதுதான் ஜானகியின் கண்ணீர் சிந்திய விழிகளை கவனித்தார். என்ன இது, சின்ன குழந்தை ஆட்டம், நல்ல காரியம் நடக்கிறப்போ இப்படி அழுதுண்டு என்று வாய் கூறினாலும் பத்மாவதியின் விழிகளிலும் ஈரமாகியது.
எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கோமா என்ற ராஜனை அழைத்து ஜானகி அவரிடம் ஆசீர்வாதம் பெற அந்த முதியவரின் மனம் நிறைந்து மனதார ஆசீர்வதித்தார். சரி போங்க, நாளையாருது, அடுத்தடுத்து வேலையாகணும் என்று சொல்லிவிட்டு ஜானகி மற்றும் சுந்தரராஜனை மணமேடைக்கு அனுப்பி வைத்தார். வேறு இனத்தை சேர்ந்த சுந்தருக்கு அவர்களின் சம்பிரதாயம் அனைத்தும் புரிந்து கொள்ள சிறு தடுமாற்றம் இருந்த போதும் அவை அனைத்தும் சடுதியில் சமாளித்து கொண்டு ஜானகி குடும்பத்தின் பாரம்பரிய உடையான பஞ்சகச்ச வேஷ்டியை அணிந்து கொண்டு மேடையில் சௌமியாவின் தந்தை ஸ்தானத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அருகில் ஜானகி இளஞ்சிவப்பு நிறத்தில் மரகத பச்சை கரை கொண்ட மடிசாரில் மங்களகரமாக நிற்க அனைவரது பார்வை அவர்களது ஜோடி பொருத்தத்தில் அசந்து போனது. ரகுராமின் மறைவுக்கு பிறகு ஜானகி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் ஒரு ஓரமாக தனித்து கொண்டு நிற்பவருக்கு இப்போது மகளின் திருமணத்திற்கு கன்னிகாதானம் செய்யும் இடத்தில் நின்று அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களை செய்ய செய்ய அவரது மனம் ஒருவித உணர்ச்சியின் பிடியில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து சுந்தரராஜனும் மந்திரங்களை சிரத்தியாக சொல்லிக் கொண்டு வர சௌமியாவை அழைத்து வந்து மணமேடையில் அமர்த்தி அவளுக்கு திருநாமத்தை காதில் ஓத அவருக்கும் விவரிக்க முடியாத உணர்வு வந்தது. இதனிடையில் விஷ்ணுவின் பார்வை சீண்டல்களும் மெல்லிய பேச்சும் பெண் அவளை தாக்க அந்த ஊஞ்சல் சம்பிரதாயம் மிகுந்த குதூகலத்துடன் நடைபெற்றது. மாமன் ஸ்தானத்தில் ஸ்ரீதர் சௌமியாவை கையில் ஏந்தி மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் என்ற நாமஸ்வரம் மேளம் கொட்ட விஷ்ணுவை சுந்தரராஜன் தன் கையில் ஏந்தி கொண்டு மாமா முறையை காட்டினார். மச்சான், காசி யாத்திரை போகும்போதே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நீ கேட்கல, இப்போ செம்மையா மாட்டிக்க போறீங்க என்று கௌதம் கேலியில் கூச்சலிட ஆமுதா விச்சு காசி யாத்திரை ப்ராசஸே வேணான்னு சொன்னாருடா. அப்புறம் நாங்கள் தான் இதெல்லாம் சம்பிரதாயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சமாதானம் பண்ணணும் என்று சொல்லி கண்ணை சுமட்ட சௌமியாவுக்கு வெட்கம் பிடிங்கி தின்றது. மணமக்களை நிற்க வைத்து பிடி சுற்றும் போதே ஜானகிக்கு மீண்டும் ஆனந்த கண்ணீர் வர கௌதம் அவரை சகஜமாக்கும் பொருட்டு தாயை தோளோடு அணைத்து சமாதானம் செய்தான். விஷ்ணு அண்ணா, கொஞ்சம் எங்களையும் பாருங்க, இனி வாழ்க்கை பூரா அவளை தானே பார்க்க போறீங்க என்று வைஷ்ணவி கிண்டல் செய்ய அரவிந்தன் அவனுக்கு இன்னைக்கு கண்ணு மட்டும் இல்லை, காதும் கேட்காது வைஷு என்று சொன்னதும் உறவினர்கள் ஓங்கி சிரிப்பொலியை எழுப்பினர். சம்பிரதாயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க வாத்தியார் பொண்ணுக்கு கூரையை உடுத்தி சட்டுன்னு அனுப்புங்கோ, முகூர்த்தத்துக்கு நாளையாருது என்றார். அவரின் சொல்படி சௌமியாவிற்கு அரக்கு நிற பட்டு கூரையில் மடிசாரை உடுத்திவிட்டு நாத்தனாராக ஸ்ரீபிரியா அவளுடன் கேலி செய்தபடி மணமேடியை நெருங்கினர். வந்து அப்பா மடியில திரும்ப உட்காருமா என்று வாத்தியார் கூறியதும் சௌமியா பாந்தமாக வந்து சுந்தரின் மடியில் அமர்ந்து கொண்டாள். அவள் எதிரில் மஞ்சளில் நனைத்த பஞ்சகச்ச வேஷ்டியில் பிரம்மச்சரியத்திலிருந்து விடுபடுவதால் கிரகஸ்தன் அணியும் கெட்டி பூனல் அவன் வலிய தேகத்தில் அவனைப் போலவே கம்பீரமாக நிற்க அவன் இரு தோள்களில் ஒய்யாரமாக சூழ்ந்திருந்த முகூர்த்த மாலைகள் அவன் கண்களிலும் திருஷ்டிக்காக சிறிய அளவில் அவன் கன்னத்திலும் வைத்திருந்த மையம் அவனது அழகை கூட்ட அதற்கு மேல் நெற்றியில் பளிச்சென்ற திருமண் ஸ்ரீசூரனும் அவனது ஆஜானுபாவத்தை பறைசாற்றியது. அனைத்தும் சடுதியில் தன் கண்ணில் படம் எடுத்து கொண்டவளுக்கு அவன் கன்னத்தில் வைத்திருந்த திருஷ்டி மையையும் தாண்டி அவன் மச்சம் அவளை பார்த்து கண் சுமட்டியது. வாத்தியாரின் மந்திரத்தில் தன் கவனத்தை தன்னவனிடமிருந்து அவள் மீட்க இப்போது ஒருவித பதற்றம் அவளை சூழ்ந்து கொண்டது. சுந்தரராஜன் மகளை மடியில் வைத்து வைதிக முறைப்படி பெண்ணை தாரை வார்த்து கொடுக்க அவர் உணர்ச்சி கடலில் சிக்கி விழிகளில் ஈரம் கொண்டார். அருகில் நின்ற ஜானகியின் மனமும் மகளை இத்திருக்கோலத்தில் காண்பது மட்டுமல்லாது இப்போது சுந்தருடன் துணை நின்று தாங்கள் செய்யும் கன்னிகாதானத்தில் நெகிழ்ந்து போனார். சுந்தரை சமாதானம் செய்யும் விதத்தில் அவரது தோளை மெல்ல தட்டி கொடுத்து அவரது உணர்ச்சிக்கு சமாதானம் செய்ய அந்த காட்சி காண்பவரின் விழிகளுக்கு விருந்தாக இருந்தது. நிகழ்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருந்த ஜானகி சுந்தருக்கு கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று சொல்லிய வாத்தியாரின் குரலில் தங்களையும் அறியாமல் ஆனந்த கண்ணீருடன் அவர்களது மகளை கன்னிகாதானம் செய்து முடித்தனர். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபேகதவம் ஜீவ சரச சதம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே தன்னவளின் விழிகளை இமைக்காமல் பார்த்து அவளது சங்கு கழுத்தில் மங்கள நாணை சூடினான் அவளவன். அதை பெற்றுக்கொண்டவளின் மனமும் விழிகளும் முழுவதும் அவனை நிறைந்திருக்க மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டில் அவளது விழியில் நீர் எட்டி பார்க்க அதை கண்டவனின் விழிகள் இனி நீ என் முன் வரவே கூடாது என்று அந்த கண்ணீருக்கு கட்டளையிட்டது. அந்த காதல் கட்டளைக்கு அடிபணிந்து மனதார அந்த தெய்வத்திடம் தன்னவனது ஆயுள் நீண்டிருக்க பிரார்த்தித்து கொண்டாள். அந்த காட்சியை கண்ட அனைவருக்கும் ஒருவித சிலிர்ப்பு எழுந்தது. அதில் தன்னையும் அறியாமல் முதன் முறை ரேவதியின் விழிகள் ஒருவித மகிழ்ச்சியில் கண்ணீர் சென்ற ஜானகியை நெருங்கி,
ஜெயிச்சிட்டடி ஜானகி, மாப்பிள்ளை வந்தாரா என்று மனதார வாழ்த்த அதில் மேலும் நெகிழ்ந்து போனார் ஜானகி. ரொம்ப தேங்க்ஸ் மணி, நீங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து நடத்தி கொடுத்தேள் என்று பெருந்தன்மையாக அவர் கூற, மேலும் ரேவதிக்கு கண்கள் குளம் கட்ட அதை தன் மடிசாரின் முந்தானையில் துடைத்து மகிழ்ந்து மனதார சிரித்தார். அதை கண்ட அனைவருக்கும் ஒருவித ஆச்சரியம் என்ற போதும் அரவிந்தனுக்கு பேரானந்தம். அன்னையின் அருகில் சென்று அவரை ஆதரவாக கட்டிக்கொண்டு, சாரிம்மா, உன்கிட்ட பேசாம ரொம்ப கோபப்பட்டுட்டேன், ரொம்ப சாரிம்மா என்றான். ஸ்ரீனிவாசனும் அவர்களுடன் இணைந்து கொள்ள ரேவதியின் மனம் மகிழ்ந்து போனது. பூமா மற்றும் ரங்கராஜனிடம் மற்ற உறவினர்கள், கங்கராஜ், மாட்டுப்பொண்ணு வந்தாளா என்று வாழ்த்த அவர்களும் பூரித்து போனார்கள். சுந்தரராஜனிடம் கைகளை குலுக்கிய ரங்கராஜன், மாப்பிள்ளை வந்தாரா சம்மந்தி என்று கேட்க அவர் கண்களை துடைத்தபடி, வந்தார் சம்மந்தி, உங்க வீட்டுக்கு மருமக வந்தாச்சா என்று அவரும் வாழ்த்தை தெரிவித்தார். இனிதே சௌமியா விஷ்ணுச்சரணின் திருமணம் பெரியோர்களின் முன்னிலையில் அனைவரது ஆசீர்வாதம் பெற்று நிறைவேறியது. திருமணம் முடிந்து அடுத்தடுத்த சம்பிரதாயத்துடன் அனைத்தும் முடிந்து அனைவரும் பூமா ரெங்கராஜனின் பூர்வீக வீட்டிற்கு வர இரவு 8 மணியை தொட்டது. சௌமியாவை சாந்தி முகூர்த்தத்திற்கு தயார் செய்ய சுஜாதா, பூமா மற்றும் மற்ற உறவு பெண்மணிகள் ஒன்று கூடி அவளை அலங்கரித்தனர். மாம்பழ நிற மஞ்சள் சில்க் காட்டனில் மரகத பச்சை கரை வைத்த புடவையை கட்டிக்கொள்ள அதற்கேற்ப தங்க சங்கிலியும் சிறிய அட்டிகை அவள் அணிந்திருந்தாள். அவளது பேரழகில் அழகை மேலும் கூட்டியது காலை அவளவன் கட்டிய கெட்டி மஞ்சள் கயிறு. நெற்றியில் சிறு திலகம், அதன் மேல் உச்சி வகுட்டில் குங்குமமும் ஜொலித்து நிற்க அவள் அஞ்சனை தீட்டிய விழிகள் மேலும் வசீகரத்தை கூட்டியது. காதில் வைரத்தோடு ஜிமிக்கி ஊஞ்சலாட கேசத்தை தளர பின்னலிட்டு அதில் அதிக மல்லிகை சூடி அவள் பாந்தமாக நிற்க அங்கிருந்த பெண்கள் அவளுக்கு தெரியாத பாடங்களை கற்றுத்தர முயற்சி செய்தார்கள். இலைமறைவு காய்மறைவாக பேசிய பேச்சுக்கள் சிலது புரிய பலது புதிராக அவளுக்கு இருக்க மேலும் அவளை சீண்டி கிண்டல் செய்தனர் அந்த பெண்மணிகள். பிறகு சௌமியா மற்றும் விஷ்ணு இருவரும் சேர்ந்து வீட்டின் பெரியவர்களை ஒன்று சேர்த்து நிற்க வைத்து நமஸ்காரம் செய்ய அனைவரும் மனதார வாழ்த்தி அவர்களை முதலிரவுக்கு அனுப்பி வைத்தனர். அறை எங்கும் சரம் சரமாக மல்லிகையும் கனகாம்பரம் பூக்கள் அலங்கரித்து நிற்க சிறு வயதிலிருந்து பழகிய அந்த அறையே சௌமியாவுக்கு புதிதாக தெரிந்தது. அறைக்குள் சென்றும் ஒரு மூலையில் பதட்டத்துடன் நின்ற தன் மனைவியின் முகத்தை கண்டு பொங்கி எழுந்த குறும்பு சிரிப்பை அடக்கியவன் மெல்லிய குரலில், சௌமி, இங்க வா என்றான். அவனது அழைப்பை கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் அவனை நோக்கி மெல்ல வர தன் அச்சத்தை மறைத்து கொள்ள விரல்களை மடித்து சொடுக்கு நொடித்தபடி வந்தாள். நடுங்கும் அவளது விரல்களை கண்டவன் மீண்டும் அவளிடம், இங்க வந்து உட்காரு முதல்ல. என்ன ஆச்சு? நான் பழகின விஷ்ணு தானே, எதுக்கு இத்தனை பதட்டம்? நான் எப்பவும் உன்னோட விச்சு தான். இப்போ ஆத்துக்காரனு புதுசாக ஒரு உறவு, அவ்வளவுதான், சரியா? ஸோ டென்ஷன் எல்லாம் வேணாம் என்றான் மிருதுவாக. அதை ஆமோதிப்பது போல் அவளது இதழ் மெல்லிய புன்னகை சிந்த அந்த புன்னகையை அவனை முழுவதும் சாய்த்து விடுவதாக தோன்றியது அவனுக்கு. சரி விச்சோ, பயமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி நிறைவா இருக்கு. அம்மாவோட கல்யாணம் அடுத்து சில கஷ்டங்களை நம்ம சந்திச்சாலும் நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை. இப்படி வாழ்க்கையில் அடிபட்டு வந்தாலும் அடுத்தடுத்து 2 நல்ல விஷயம் நடந்ததா, அதான் மனசு பூரா அத்தனை சந்தோஷம். அதில் ஒரு மாதிரியான நிறைவா இருக்கு என்று முடித்தாள். இது எல்லாம் பெருமாளோட பிராப்தம். மாமியோட நல்ல மனசுக்கும் உன்னோட நல்ல மனசுக்கும் எல்லாமே ரெட்டிப்பு சந்தோஷம்தான் இனிமே என்று அவன் சொன்னதும் அழுகிய புன்னகையோடு, தேங்க்ஸ் விச்சு என்றாள். என்ன இன்னும் விச்சு விச்சுனே கூப்பிட்டு இருக்க? ஏன்னா வாங்கோன்னா அப்படி கூப்பிடு என்று வம்பிழுக்க அவள், அது எனக்கு நேச்சுரலா வரல விச்சோ என்று சொல்லி திருவென முழித்தாள். அந்த பதிலிலும் பாவனையிலும் கட்டுண்டு இருந்தவன் மென் புன்னகை சிந்தி, ஆனால் எனக்கு அப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும். அதில் ஒரு தனி கிக் இருக்கு. உன்னை நேச்சுரலாக எப்படி கூப்பிட வழி பண்ணுறது? எப்படி உன் லவ்வை உன் வாயால் சொல்ல வச்சேன், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணா வருமா என்று சொல்லி அவள் தோளோடு தன் தோள் எடுத்து கேட்க அதில் அவள் கண்ணங்கள் சிவந்து போனது. அதை மறைக்க பெரும் சிரமம் கொண்டு அமைதியாக நிலம் பார்த்து அமர்ந்திருந்தாள். அந்த மௌனமும் அவனை பித்தாக்க அதை கலைக்கும் பொருட்டு, அப்புறம் என்றவனுக்கு என்ன பதில் கூறுவதென்பது தெரியாமல் முழித்தவளிடம், என்ன சோமே, இன்னைக்கு திருன்னு முழிச்சு டைம் ஓடணும்னு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா? என் கூட தானே இருக்க, நார்மலாரு. நான் தான் எப்போவுமே அதே வச்சுதான். இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் பண்ண ஏற்பாடு. நீ எப்பவும் போல பேசு என்கிட்ட
என்றவனிடம் சரி என்று தலையை ஆட்டி வைத்தாள் அந்த புதிய இளம் மனைவி. இவளை இப்படியே விட்டா வேலைக்காகாது, தடாலடியா ஏதாவது பண்ணுனாதான் நம்ம வழிக்கு வருவா என்ற ஒரு முடிவுடன், சோமி, அந்த திரட்டிப்பாலட நம்ம சாப்பிட தானே வச்சிருக்கான், அப்படியே வச்சா வீணா போயிடும். என்னன்னு நாளைக்கு காத்தால உன்னை தான் எல்லாரும் கேட்பா. அப்படி கேட்டா 2 பேரும் மாறி மாறி என்று ஒரு இடைவெளி விட்டான். என்று அவள் அர்த்தம் புரிந்து பார்த்ததும், இல்லை, 2 பேரும் மாறி மாறி திரட்டிப்பால் சாப்பிட்டோம், செம்ம டேஸ்டாக இருந்ததுன்னு சொல்லு. அவங்களுக்கும் ஏதாவது ஸ்வீட் நியூஸ் தானே வேணும் என்றான் அவளை வம்பெழுக்கும் நோக்கத்தில். அவன் சொன்னதின் உள்ளர்த்தம் புரிந்து வெட்கத்தில் அவளின் முகம் கையில் இருந்த மருதாணிக்கு போட்டி போடும் வகையில் சிவந்தது. அவளின் அழகினை ரசித்தபடியே பார்வையாலேயே தன் மனைவியை பருகிக் கொண்டிருந்தான் அந்த கட்டிலம் காளை. அவனின் பார்வை மாற்றங்களை புரிந்த சௌமியாவிற்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. கணவனின் பார்வையை தாங்க முடியாமல் தன் கைகளை மறுபடியும் சொடுக்க ஆரம்பித்தாள். அதை அவனும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்பதை காட்டிக் கொடுத்தது ஒருவித குறுகுறுப்பு. ஐயோ, இது என்ன இப்படி பார்க்குறாரு? என்னால் அவரை ஃபேஸ் பண்ணவே முடியலையே. தெய்வமே, அப்படியே எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம் போல இருக்கே. அப்படி பார்க்காதீங்க விஷ்ணு என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டிருந்த சௌமியின் முகமாற்றங்களை கண்டறிந்தவன், மக்கடி நீ இருந்தாலும் இப்படியா உன் மனசுல பேசுறது எனக்கு புரியுற மாதிரி யோசிப்ப? என்ன, எங்க போய் ஒளிஞ்சுக்கன்னு தெரியலையா? இங்க வா என்றபடி தன் நெஞ்சினை சுட்டி காண்பித்தான். ஆ, எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லை, நான் அதை யோசிக்கவே இல்லை. நீங்கள் சும்மா என்னை டீஸ் பண்ணுறீங்க என்றவளை குறும்பாக பார்த்து பொங்கி எழுந்த சிரிப்பை தன் இதழுக்குள் பூட்டி வைத்தான் அவன். இன்னும் என்னெல்லாம் நினச்சியோ அதெல்லாம் கூட சொல்லுவேன். பாவம் சின்ன பொண்ணு, முதல் நாளே ஐயோவோட டேலண்டெல்லாம் காட்ட வேணாம்னு பார்க்குறேன் என்றான் குறும்பாக. விச்சு, என்னவோ மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். சுத்த மோசம். சமத்தா ஆரம்பிச்சேள், ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கு என்றவளை தோள் தொட்டு அணைத்தவன், கண்ணம்மா சும்மாடி, உன்னை நார்மலாக தான் தமாஷ் பண்ண. பயந்துட்டியா? ரிலாக்ஸ். இன்னும் எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் தைரியம் வளர்த்துக்கோ. இன்னைக்கு மட்டும்தான் திரட்டிப்பால் வைத்தியம், நாளைக்கு என்றவனின் நெஞ்சில் ஒரு குத்து விட்டபடி, ரொம்ப தான் மிரட்டல் ஜாஸ்தியாக இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்வீட்னா நாளைக்கு ஜாங்கிரி இல்லை ஜிலேபி இருக்கும், அதையே நீங்களே சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு ஓட பார்த்தவளை, சின்ன பொண்ணுன்னு பாவம் பார்த்தா மவளே என்னையே சீன்றியா? இரு, எந்த ஸ்வீட்டை சாப்பிட்டேன்னு நீயே முடிவு பண்ணி சொல்லிக்கோ என்று அவளின் மெல்லிய அதரங்களை நோக்கி குனிந்தான் அவளின் விஷ்ணு. கடிகாரத்தின் மெல்லிய ஓசையும் பெண்ணவளின் மெல்லிய வளையல்களின் சினுங்கல்களும் கால் கொலுசின் ரீங்காரமும் அங்கே தாம்பத்தியம் என்கிற அழகின நூலினையை கோர்க்க ஆரம்பித்துள்ளனர் என்பதை பறைசாற்றியது. வாழ்க்கை எண்ணம் தரியில் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு அழகிய சேலையாய் மாறும். உயிரும் உணர்வுகளும் சங்கமிக்கின்ற பொழுது வார்த்தைகள் செயலற்று போகிறது. தாம்பத்தியம் என்பது வெறும் உடலால் சங்கமிக்கும் பொருள் அல்ல. இன்பம், துன்பம், ஏற்ற இறக்கம், கஷ்ட நஷ்டங்களை சேர்ந்தே எதிர்கொண்டு புரிதல் மற்றும் விட்டு கொடுத்தல் என்கிற 2 தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு இறுதி வரை பட்டு நூல் அருகாமல் நெசவு செய்து அழகான பட்டு சேலையை உருவாக்குவது போன்று என்றும் உயர்வானது. திருமாங்கல்யத்தை சூட்டும் நேரத்தில் கூறும் மந்திரத்தின் பொருளை அன்னமிடமே உணர்த்த ஆரம்பித்திருந்தான் அவன். அவனது ஒவ்வொரு தீண்டல்களில் அவள் தன் வாழ்வின் இன்றியமையாதவளாக இருப்பவளே, மம ஜீவன ஹேத்துனா என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருந்தான் அவன். எங்கும் இன்பமும் நேசமும் பொங்குக. எபிலாக். திருமணமான 2ஆம் நாள் சென்னைக்கு கிளம்பும் முன் சௌமியா மாடியில் துணிகளை உலர்த்தி கொண்டிருந்தாள். அவளை தேடியபடி மாடி வந்தவன் அவள் செய்யும் வேலையை பார்த்து சட்டென்று பழைய நினைவுகளும் அந்த நினைவுகளில் அவன் கண்ட கனவும் கண் முன்னே தோன்ற அந்த கனவை மெய்யாக்க நினைத்தான் அந்த கள்வன். பூனை நடையிட்டு அவளை பின்னாலிருந்து அணைத்தவன் அவளின் தோள்களில் முரட்டுத்தனமாக முத்தமிட்டான். அந்த திடீர் தாக்குதலில் பயந்தவள் ஆவென்று கத்தினாள். ஏய், நான் தாண்டி, கத்தி ஊரை கூப்பிடாத. கல்யாணமான 2ஆம் நாள் இப்படி வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சனா என்ன ஏண்டி இப்படி பயமுறுத்துற என்று செல்ல சேண்டலுக்குள் கேள்விகளை அவன் கேட்க மங்கை அவள் அவனது கொஞ்சலில் கூச்சம் கொண்டு அவனிடமிருந்து அவசரமாக விலகி உலர்த்திய புடவையின் பின் மறைந்து கொண்டாள். என்னப்பா இது, இப்படி திடீர்னு பண்ண பயப்படாம பின்ன என்ன பண்ணுவாளாம்? ஒரு நிமிஷம் பதறிட்டன் தெரியுமா என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தங்களுக்கு நடுவில் திரையாக இருக்கும் புடவையோடு சேர்த்து கட்டிக்கொள்ள அவள் மீண்டும் பதறி போனாள். ஐயோ, ரொம்ப படுத்துறேன், யாராவது வந்துட போறா, விடுங்கோ என்று அவள் நெளிய அதை துளியும் சட்டை செய்யாதவன் இப்போது திரையாக இருந்த புடவையை விலக்கி கொண்டு மீண்டும் கெட்டியாக கட்டி கொண்டான். கொஞ்சம் நெளியாம நெல்லடி,
நான் ஏன் இப்படி பண்றேன்னு உனக்கு அவசியம் சொல்லி ஆகணும். சில வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி என்று அவள் செவிமடல் உரச அவன் மெல்லிய குரலில் பேச அவள் சில வருஷத்துக்கு முன்னால என்று எதிர்கேள்வி அவளைப் போலவே கேட்டாள். அது என்று விஷ்ணு கிறக்கமாக குரலில் தொடங்க, அப்போது செல்லமை செல்லம் என்றாயடி அத்தான் என்றே சொன்னாயடி என்று பாடியபடியே விசிலடித்து கொண்டு வந்தார்கள் அரவிந்த் மற்றும் கௌதம். அவர்களின் அரவத்தில் பதறியவள் அவனிடமிருந்து சட்டென்று விலகி கூச்சத்தில் தவிக்க, விஷ்ணுவோ நன்னா சிவபூஜையில கரடி மாதிரி வந்தது இல்லாம விசில பாரு என்று அவர்களை கடுப்பாக பார்த்து நின்றான். மச்சி, இந்த பாட்டு உனக்கு பிடிக்குமாடா? இது நம்ம விஷ்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தெரியுமா என்று அரவிந்தன் கூற, சௌமியா அவர்கள் பேசுவதை ஒன்றும் புரியாமல் பார்த்து முழித்து கொண்டிருந்தாள். அதில் சுதாரித்த விஷ்ணு, டேடே, இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுற? அங்க பாரு, யாரோ உன்னை கூப்பிடுறா என்று அரவிந்தனின் கவனத்தை அவன் திசை திருப்ப முயற்சித்தான். கூல் ப்ரோ, சில வரலாறு எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு என்று சொல்லியவன் மீண்டும், கௌதம், இந்த விஷ்ணு என்னவெல்லாம் பண்ணனான் தெரியுமா? சௌமியான்னு நினைச்சு என்று அரவிந்தனை, டே ப்ளீஸ் அதை விடு, எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்காத, இப்படி பப்ளிக்ல டேமேஜ் பண்ணாத என்றவனை சட்டை செய்யாமல், என்ன சௌமி, இன்னும் இவன் அந்த பாட்டு உனக்கு பாடலையா? இங்க ஏதோ சத்தம் கேட்டுதான் வந்தோம் என்று அவன் சொல்லும் போதே புதுமண தம்பதிகள் இருவருக்கும் சங்கடமாகவும் வெட்கமாகவும் இருந்தது. இப்படியா வெளியிடத்தில் நேரம் காலம் இல்லாமல் கொஞ்சுவது என்று விஷ்ணுவை மனதிலேயே வசிப்பாடி நன்றாக முறைத்து வைத்தாள் சௌமியா. அவர்களை மேலும் வம்பிழுக்க எண்ணிய கௌதம், ஏதோ சொல்ல வந்தீங்களே சின்ன மச்சான், என்ன பாட்டு? செல்லமே செல்லம், அதுக்கு பின்னாடி என்ன எஸ்டடி என்று அவன் எடுத்து கொடுக்க, அதற்கு அரவிந்தன், அதுவா சொல்லட்டுமா? நம்ம விஷ்ணு சௌமியான்னு நினச்சி சுமார் 10 வருஷம் முன்னாடியே என்னை கட்டி பிடிச்சி இந்த பாட்டை பாடி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணனான் தெரியுமா என்று பெருமையுடன் சொன்ன அரவிந்தனை பார்த்த விஷ்ணு, ஏண்டா நீ எல்லாம் நல்லா வருவ, இப்போ சந்தோஷமா என்றபடி முறைத்தபடியே கேட்டான் விஷ்ணு. இது மட்டும் இல்லை ப்ரோ, இன்னும் நிறைய இருக்கு லிஸ்ட்ல, எல்லாம் ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன் அதே மாதிரி என்று அரவிந்தன் வம்பு செய்ய, அப்போது அவர்கள் பேசியதை அதற்கு மேல் கேட்க முடியாமல், இதோ வந்துட்டேமா என்றபடி கூப்பிடாத மாமியாருக்கு பதில் சொல்லப்படியே கீழே ஓடினாள் சௌமியா வெட்கத்துடன். அவர்கள் இருவரையும் கொலைவெறியுடன் நோக்கினான் விஷ்ணு. கௌதம் மற்றும் வைஷ்ணவியின் திருமணத்திற்கு நாத்தனார் என்கிற முறையில் விளையாடல் தட்டு வைப்பதற்கு பெரிய லிஸ்ட் ஒன்று போட்டு அதை சரிபார்த்து கொண்டிருந்தாள் சௌமியா. இதெல்லாம் ரொம்ப டூ மச் டி, என் தங்கணி, ஆனா லிஸ்ட் போட்டு கிஃப்ட் அவளுக்கா? நல்லா இருக்குமா உன் கதை? உங்க கல்யாணத்துல என்னை எவ்வளவு பெண்டு நிமித்தினாங்க, கேட்டா அண்ணன் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ என்னடி அவ பக்கம் சைடு வாங்குற என்ற கௌதமை முறைத்தவள், லூசு இது தாண்டா முறை, ஒரு நாத்தனா ஸ்தானத்துல இருந்துண்டு இதெல்லாம் நான் செய்யலைன்னா எப்படி? அல்ப என்ன கிஃப்ட் வேணுமோ அதை நேராக கேளு, அதை விட்டுட்டு அவ கூட என்னடா போட்டி, எல்லாம் உன் பொண்டாட்டிக்கு தானே வாங்குறோம் என்று சமாதானம் செய்வது போல பதில் கூறினாள். அது சரி, இம்மாம்பெரிய வைத்த சாச்சுக்கிட்டா நீ ஷாப்பிங் போற? அதெல்லாம் ஒன்று வேணாம், லிஸ்ட்டை போட்டு மட்டும் கொடு, நானும் மச்சானும் போய் வாங்கிட்டு வரோம் என்றான் 7 மாத இரட்டையர்களை சுமந்த சௌமியாவை பார்த்து. அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, ஒரு வாக்கிங் மாதிரி தானே, கண்டிப்பா நானும் வரேன் என்று அடம் பிடித்த மனைவியை சமாதானப்படுத்தினான் விஷ்ணு. குட்டிமா, கல்யாண வேலையை ஜாஸ்தி இருக்கு, இப்போ பார்த்து ஸ்ட்ரெயின் பண்ணுன நம்ம குட்டி ஸ்மாவன் தானே, என்ன வேணுமோ சொல்லு, அப்படியே திருப்தி இல்லையா கடையிலேருந்து நானே வீடியோ காலில் வரேன், நீயே செலக்ட் பண்ண, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமோ, இல்லைனா கால் 2 வீங்கிக்கும், நீ தானே மெயின் கல்யாணம் நடக்கிற 2 நாளைக்கும், ஸோ பேசாமல் அம்மா கொடுக்குற ஜூஸை குடிச்சிட்டு படுத்துக்கோ என்ற கணவனிடம், போங்கப்பா எல்லாரும் வெளியில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கேன், ஏதோ உடம்பு முடியாதவ மாதிரி ஏன் ட்ரீட் பண்ணுறேன் எல்லாரும் என சினுங்கினாள் சௌமியா. அப்பொழுதுதான் மணப்பெண் வைஷ்ணவியிடமிருந்து அழைப்பு வரவும் புன்னகையுடன் அறையை விட்டு வெளியேறினான் கௌதம். இதோ 2 நிமிடத்தில் வருகிறேன் என்று செய்கை காட்டியபடி. அவன் இப்போதைக்கு வரமாட்டான், ஃபோன்லேயே விட்டா குடும்பம் நடத்திடுவான், ஃப்ராடு என்றாள் தன் தமையன் சென்ற திசையை நோக்கி. அவங்க ஜாலியாக இருக்கட்டும் சௌமிமா, எனக்கு தான் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு, இன்னும் 5-6 மாதத்துக்கு வெறும் பத்தியம் என்றவனை முறைத்து விட்டு, ஆஸ்கு புஸ்கு அதென்ன நீங்களா கமிட் பண்ணிக்கிறீங்க, 5-6ன்னு 1க்கு 2 இல்லை சார் தயாரிச்சு வச்சிருக்கீங்க, என்ஜாய், இன்னும் கொஞ்சறதுக்கு 1 வருஷத்துக்கு கதம் என்றவளை பாவமாக திடுக்கிட்டு பார்த்தான். அடி பாவி துரோகி,
இப்படி அடி ஒரு மனுஷனை ஏங்க வைப்ப? உனக்கே ஓவரால. அதான் 2 பக்கம் தாத்தா பாட்டி இருக்காங்களே, ஆவா பார்த்துக்கட்டும். நாம நம்ம லவ் டூயட்டை பாடலாம். முதல் வருஷ கல்யாண நாள் 2 குட்டீஸ் வர போறா. அடுத்த வருஷத்துக்கு நம்ம தயார் பண்ண வேணாமா? என்றவனை பட் பட் என்று 2 கன்னத்திலும் மாற்றி மாற்றி செல்லமாக அடித்தாள். ஃபர்ஸ்ட் நைட் அன்னிக்கே இனிமே உனக்கு எல்லாமே ரெட்டிப்பு சந்தோஷம்னு பிளான் பண்ணி தான் சொன்னீங்களா என்று மேலும் 2 அடிகள் வைத்தாள். விடுடி. எப்பா என்ன அடி. அது ஏதோ பேச்சுவாக்கில் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னது, அதுவா பழிச்சது. அதுக்கு நான் மட்டும்தான் காரணமா என்று ஒற்றை கண்ணடித்தான். போடா விஷ்ணு என்று அவன் மார்பில் நாணம் தாங்காமல் சாய்ந்தாள். என்ன மேடம், மரியாதையெல்லாம் கழுது தெரிஞ்சு கட்டெருமான கதையா இருக்கு. அது சரி, வைஷ்ணவுக்கு சாமானெல்லாம் வாங்க போற இடத்துல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, கையோட வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவனிடம் எனக்கு எதுவும் வேண்டாண்ணா என்றாள் அவனுக்கு மிகவும் பிடித்த முறையில் அவனை அழைத்தபடியே. ஏய், திரும்ப சொல்லு என்று அவன் செல்லமாக கெஞ்சி கேட்க, முடியாது, அதெல்லாம் தன்னால வரணும், இப்படி கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது என்றாள் தன் வெட்கத்தை மறைத்து கொண்டு. உன்கிட்ட எதை எப்போ எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி என் பொண்டாட்டிக்கு அவன் அண்ணன் கல்யாணத்துக்கு என்ன வேணும்னு நானே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரேன். நீ சமத்தா நம்ம குட்டீஸ் கூட தாச்சு தூங்கு. நான் அவனை அப்படியே அலைக்கா பிடிச்சாதான் உண்டு. இல்லைனா நாள் பூரா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் பேசுவான். பைட குட்டி, தூங்கு என்று சொல்லிவிட்டு அகன்ற கணவனை பெருமையுடன் நோக்கினாள் அந்த நிறை மாத எழில். தன் மேடிட்ட வயிற்றில் அவர்களின் காதல் பரிசான இரட்டையர்கள் தந்தையும் தாயும் பேசியது ஆனந்தத்தை தந்ததோ அல்லது எங்கள் அம்மா என்ற உரிமையோ அவளின் வயிற்றில் மெலிதாக அசைந்து குதித்தாளம் போட்டார்கள். ஆ என்கிற மெல்லிய முனகளுடன் அவளின் வயிற்றை மெல்ல தடவி கொடுத்தவள் அப்படியே உறங்கியும் போனாள். கௌதம் மற்றும் வைஷ்ணவின் திருமணம் வெகு விமரிசையாக நடந்து முடிந்தது. ஜானகி சுந்தரராஜன் மற்றும் புதுமண தம்பதிகளான கௌதம் மற்றும் வைஷ்ணவி அவர்களின் குலதெய்வமான செல்லியம்மன் கோயிலுக்கு சென்று வந்தனர். ஜானகிக்கு ஒரு பக்கம் மகளின் பிரசவ நேரம் நெருங்குகிறதே என்ற பதற்றம். கவலையே வேண்டாம், நாங்கள் அனைவரும் பார்த்து கொள்ளுகிறோம் என்று பூமா, பத்மாவதி மற்றும் ரேவதி தீர்மானமாக சொல்லிய பின்னரே நிம்மதியுடன் சென்றார். விஷ்ணுவும் அவளின் பிரசவ காலம் நெருங்குகிறது என்பதனால் கடந்த 15 நாட்களாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற வீட்டிலிருந்தபடியே வேலை செய்து வந்தான். சௌமியாவின் மேல் ஒரு பார்வை வைத்தபடியே இருந்தான். ஒரு சுபயோக சுபதினத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவர்களின் சீமந்த புத்திரன் யதீந்திரன் மற்றும் சீமந்த புத்திரி ஸ்ரீயந்தா பிறந்து அவர்கள் எல்லோரது சந்தோஷத்தையும் இரட்டிப்பு ஆக்கினார்கள். சுபம். நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது எழுத்தாளர் இந்துஷா மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல கதைகள் கேட்டு மகிழ தீராக்கண ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி.